இன்று ஒரு சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி சுகம் அனுபவித்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு ஊரக தொழில்துறை ஊரக அமைச்சரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் முன்னிலையில் இணைந்தார்கள். அப்படி இணைகின்ற பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பல்வேறு தவறான கருத்துக்களை அவர் தான் தோன்றித்தனமாக பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியில இணைந்தவங்க மத்தியில் அவர் பேசும்போது மாற்று கட்சின்லாம் சொல்லாதீங்க, இது தாய் கட்சின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அதிமுகவுக்கு தாய் கட்சியா இருக்கும். அதனால்தான் நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று நான் கூறினேன். அவர் ஒரு கட்சியில் உறுப்பினராகி அந்த கட்சி தலைவரை கொள்கை ரீதியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி வளர்வதற்கு தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டு இவருடைய உழைப்பின் இணைத்து ஒரு தலைவர் உருவாயிருந்தால் அந்த தலைவர் மீது எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும் என்று அவருக்கு புரிந்திருக்கும். அந்த கட்சியின் மீதும் எவ்வளவு பற்றோடு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தன்னுடைய உழைப்பும் தியாகமும் இருக்கின்ற காரணத்தினால் அதை அவர் உணர்ந்திருப்பார். ஆனால் நெல்மேல் குருவி போல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி ஓடி சென்று, ஏற்கனவே நான் 2 நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களுக்கு நான் இந்த கருத்தை சொன்னேன். முதலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓடினார், அங்கு வாய்ப்பில்லை. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியில் போனார், வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வந்தார், வாய்ப்பு கொடுக்கவில்லை. இறுதியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு போனால் தேர்தல் வந்தது, வாய்ப்பு கிடைத்தது, அமைச்சரானார். அதோடு அவர் நின்று விட வேண்டும். ஆனால் மற்ற கட்சியினுடைய வரலாற்றையோ மற்ற கட்சியுடைய வளர்ந்த விதத்தையோ அந்த வளர்கின்ற கட்சிக்கு எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் செய்த தியாகத்தையோ அவர் மதிப்பிடாமல் தான் தோன்றித்தனமாக இந்த கருத்தை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் வாக்களித்துதான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் மீதுள்ள நீக்கமற பக்தியால் கடுமையாக உழைத்துக் கொண்டு தன் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கின்ற அந்த உன்னத தொண்டனை இந்த சந்தர்ப்பவாதி கொச்சைப்படுத்துகிறார். இதோடு அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நேரடியாக போராட்டத்தில் அவர் முன்பாகவே நான் சென்று விடுவேன் என்பதை இறுதி எச்சரிக்கையாக கூறுகிறேன். அரசியலில் ஒரு பண்பு இருக்க வேண்டும், அரசியலில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதே போல இன்னொரு கருத்தை என்னுடைய பொதுச் செயலை பற்றி கூறியிருக்கிறார். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சியை துவக்கிய பொழுது சிலுவம்பாளையம் என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய தொண்டனாக இருந்த அவர் அங்கே தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். சிலுவம்பாளையத்துடைய கிளை செயலாளராக பொறுப்பேற்று படிப்படியாக வளர்ந்தார்.
72 கட்சியில் இணைந்தவர். கிட்டத்தட்ட 54 ஆண்டு காலமாக ஒரே இயக்கத்தில் ஒரு தொண்டனாக, ஒரு கிளைக்கழக செயலாளராக, ஒரு ஒன்றிய செயலாளராக, மாவட்ட கழக செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, கழகத்தினுடைய உயர் பதவிகளில் பல்வேறு பதவிகளில் வகித்து இருவரும் தலைவர்களிடத்திலே நம்பிக்கைக்குரியவராக வந்த பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை, மறைகின்ற வரை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தொண்டனாக திகழ்ந்தவர். புரட்சி தலைவி மறைவுக்கு பின்பு பல்வேறு சோதனைகள் சந்தித்த பின்பு கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து பொதுச் செயலாக ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னத தலைவர் எங்களுடைய தலைவர். அவரை பற்றி கருத்துக்கள் சொல்வதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் தார்மீக உரிமையும் இல்லை. தயவு செய்து மற்ற கட்சி தலைவர்களை உதாசீனப்படுத்தி பேச வேண்டாம் என்பதை நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது அதிமுக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மனம் கனத்திருக்கிறது. கழகத்திலே குழப்பம் ஏற்பட்ட இந்த சூழலில் இந்த கழகத்தை காப்பதற்காக எனக்கு மனித தெய்வமாக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்களுக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள், என்னுடைய பொதுச் செயலாளருக்கு பக்கபலமாக இருங்கள், இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுகோள் என்று சொல்லி தன் உயிரையே மாய்த்து கொண்டானே ஒரு தொண்டன். இதைவிட ஒரு பொதுச் செயலாளர் மீது ஒரு தொண்டன் உள்ள பற்று வேறு இயக்கத்தில் இருக்க முடியுமா? இன்று இருக்கின்ற ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் பொதுச் செயலாளர் மீது அளவளந்த பற்றோடு இருக்கிறான், பாசத்தோடு இருக்கிறான். இந்த கட்சிமாரிகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய பின்வரலாறுகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பல்வேறு பதவிகளை அனுபவித்தவர்கள், பல்வேறு பதவி சுகங்களை அனுபவித்தவர்கள். ஏன் இந்த இயக்கத்திலே அவ்வளவு சுகங்களை அனுபவித்து விட்டு நமக்கு இனி தேவையில்லை என்று இருக்க வேண்டியதான இயக்கத்தில், நமக்கு வாழ்வளித்த இயக்கத்தை, நமக்கு அடையாளம் காட்டிய இயக்கத்தை, நமக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்த இயக்கத்தை, சமூகத்தில் யார் என்று மக்கள் மத்தியிலே காட்டிய இயக்கத்தை, இந்த இயக்கத்தையே காட்டி கொடுத்துக்கிட்டு செல்கின்ற அவர்களை வரவேற்கின்ற இந்த சந்தர்ப்பவாதி அவர்களோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் கட்சியை பற்றியோ எங்கள் தலைவரை பற்றியோ பேசுவதற்கு எந்தவித அருகதையும் திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் நிர்மல்குமார் இப்ப பேசியிருக்காரு. இதை ஆதவ அர்ஜுனாவே சொல்லியிருக்கிறார். இந்த கருத்திலே நான் அவருடைய நிர்மல்குமார் கருத்தை நான் கேட்கவில்லை. ஆதவ அர்ஜுனாவே சொல்லியிருக்கிறார். யானை பேரம் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியுமா உனக்கு? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் இந்த வழிநடத்திய அந்த இயக்கத்தை வழிநடத்திய போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியும் அந்த இயக்கத்தில் இருந்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அந்த இயக்கத்தில் இருந்தவர். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்பாக யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரல் காட்டித்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். இந்த வரலாறு எல்லாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணாவுடைய கொள்கைகளையும் அண்ணாவையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி மறைத்த காரணத்தினால், அண்ணா மீது நீங்காத பற்றும் பாசமும் பக்தியும் இருந்த காரணத்தினால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் திருநாமத்தை உள்ளடக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் அன்று தமிழகத்தில் தேசிய கட்சிகள் எல்லாம் மறைந்து விட்டது. நேரடியாக திராவிட இயக்கமான அண்ணா கண்ட திராவிட இயக்கமான அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஒரு பக்கம். அண்ணாவுடைய கொள்கைகளை முன்வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்து இந்த இரண்டு இயக்கங்கள் தான் மாறி மாறி போராடி கொண்டு வந்தது, போட்டி போட்டுக் கொண்டு வந்தது, வெற்றி பெற்றார்கள். இந்த தமிழகம் இன்று முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால்தான்.
இந்த வரலாறு எல்லாம் ஆதவர்ஜனாவுக்கு தெரியாது. அண்ணா திமுகவும் தாவேகாவும் ஒன்று என்று சொல்லுகிறார். எப்படி ஒன்றாக முடியும்? நாங்கள் என்று சொன்னால் பங்காளி என்று சொல்லலாம். நாங்கள் பங்காளிகள். தாவேகா என்பது ஒரு சினிமா நடிகர் கொண்டு வந்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தனித்தன்மையோடு அவர் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார், அவர் போராடுகிறார், அவர் மக்களிடத்தில் செல்கிறார், வெற்றி பெறுகிறார். அதோடு நீ போய் சேர்ந்து கொண்டாய். அந்த இயக்கத்தையும் நீ சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் எங்கள் இயக்கம் அப்படி இல்லை. 54 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. ஆட்சியிலே பல சாதனைகளை செய்திருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் உழைத்துக் கொண்டிருப்பான். அவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில்லை, தன் தலைவருடைய புகழ் மங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டன். பதவி சுகத்திற்காக உங்களிடத்தில் ஓடி வந்தார்களே, அவர்களைப் போலல்ல ஒவ்வொரு அதிமுக தொண்டனும். புரட்சி தலைவருடைய புகழையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழையும் இன்று அவருடைய வழியிலே இருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரையும் முன்னிறுத்தி இந்த எங்களை பார்த்து யானை பேரம் என்று சொல்லி நான் கேட்கிறேன். திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே, நாங்கள் வெற்றி பெற்று 47 பேர் இருக்கிறோம். இந்த 47 பேரில் ஒரு சிலர் நீங்கள் பேசுகிறீர்கள், ஒரு சில இடத்திலே பேசுகிறீர்கள், அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறீர்கள். என்ன நம்பிக்கை ஊட்டினீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பொதுச் செயலாளத்திலே சொல்லுகிறார்கள், நாம் தாவேகாவிற்கு நாம் வாக்களிக்கலாம், ஆதரவளிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பொதுச் செயலாளர் சொல்லுகிறார், நாம் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று நாம் சொல்லிவிட்டோம். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் நம்மிடத்தில் கேட்கவில்லை. கேட்காத நாம் ஒரு தனித்தன்மையுள்ள கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், முதன்மையான இயக்கம், தமிழகத்தில் முதன்மையான இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை வழியில் சென்று நாம் ஆதரிக்க முடியாது. அவர்கள் நம்மளோட ஆதரவுகளை கேட்கவில்லை. நாம் எதிர்த்து போடுவோம் என்று தீர்மானம் செய்து விட்டோம். நாம் எதிர்த்தான் போட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் சொல்லுகிறார். எங்களுடைய கட்சி தோழர்கள் நண்பர்கள் வேண்டாம், ஆதரித்து போடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி போடுகிறோம் என்று சொல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் என்ன நம்பிக்கை கொடுத்தீர்கள்? அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே சட்டமன்றத்திலேயும் வாக்களிக்கிறார்கள். நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம். அப்படி எதிர்த்து வாக்களித்த உடனேயே உங்களுக்கு ஆதரவளித்த மற்ற கட்சிகள், பொது உடைமை கட்சிகள் என்ன சொல்லுகிறது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்டால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்கிறார்கள். உண்மைதானே? அதே போல உங்களுக்கு ஆதரவளித்த சில கட்சிகள் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். எந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்கள்? இதை வைத்துக் கொண்டு நீங்கள் கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதிகளை அவளுக்கு நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் வந்தீர்கள் அல்லவா? ஒரு கழகத்தினுடைய பொதுச் எடப்பாடியாரை தான் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் பிரிந்து இன்னொரு இடத்துல இருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய நண்பர்களை நீங்கள் அழைத்து வந்து பார்க்க வைக்கிறீர்கள். அதற்கெல்லாம் நீங்க தான் காரணம். இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி எங்களுடைய இயக்க நண்பர்கள் மீதும் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி அந்த நம்பிக்கை துரோகம் செய்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நம்பிக்கை துரோகம் செய்தவர். எங்களை பார்த்து யானை பேரம். உனக்கு என்னையா அருகது இருக்கு? 2 திராவிட கட்சிகள் இந்த தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். நாங்க யானை பேர பேச வேண்டியது தேவையில்லை. அவர்கள் எதுக்கு எதிரி? நாங்க அவங்களுக்கு எதிரி. இதுல எப்படி நாங்க போய் பேசுவோம்? எப்படி பேச முடியும்? நீங்க புதுசா இப்ப வந்திருக்கிறீங்க, இயக்கத்துக்கு ஆட்சி வயதுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க தான் பல்வேறு வகையான தகுதி திட்டம் பண்ணிருக்கீங்க. முதலில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை உடைத்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளை உடைத்தீர்கள். அந்த காங்கிரஸ் இயக்கத்தை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டீர்கள். அதே போல அந்த காங்கிரஸ் தொடர்ந்து தன்னுடைய தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது வந்த அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலையும் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள்! இப்படி உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்ற கட்சிகளை எல்லாம் பலிக்கடாகிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மீது வன்மம் காட்டுகிறீர்கள். தயவு செய்து உங்களுடைய சித்து விளையாட்டுகள், உங்களுடைய இந்த
லாட்டரி டிக்கெட் விளையாட்டுகள் எல்லாம் எங்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை நான் எச்சரிக்கிறேன். அண்ணாமலை பாஜக இருந்து விலகி இருக்கிறாரு. தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதா, அரசியல் இயக்கம் ஆரம்பிக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரு மக்கள் சேவை இயக்கம் மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதா சொல்லி உறுப்பினர்களை சேர்த்துட்டு இருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கின்ற புதிய மக்கள் இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அவர் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், குறுகிய அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் தன் கருத்துக்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். கூட்டு தலைமை என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு யாரும் தலைமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கூட்டு தலைமை என்று சொல்லியிருக்கிறார். நிரந்தரம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். யாருக்கும் எந்த பதவியும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். என் அனுபவத்தில் இந்த அரசியல் வரலாற்றில் பார்ப்போம் என்று சொன்னால் அது பொது உடைமை இயக்கமாக இருந்தாலும் சரி. இன்று கம்யூனிஸ்ட் நாடான சீனாவிலே ஒரு பொது உடைமை இயக்கம் மிகவும் வலிமையாக உலக அளவில் இருக்கின்ற ஒரு வல்லரசாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சர்வாதிகார தன்மையோடு ஜிஜிபிங் இருந்து கொண்டிருக்கிறார். பொது உடைமை இயக்கம் பேர், ஆனால் ஒரு தலைவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் கூட்டு தலைமை என்று சொல்லுகிறார். எப்படி செயல்படுகிறார், எப்படி மக்களிடத்திலே இவருடைய அணுகுமுறை இருக்கிறது என்று போக போக பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல திறமையானவர். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற இந்த சூழலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்